அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 13 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழக அரசு ஊழியர்களுக்கு ஆயுள், விபத்து காப்பீடு உள்ளிட்ட சலுகைகளை கட்டணமின்றி வழங்கிட 7 முன்னோடி வங்கிகளுடன் தமிழக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. பாரத் ஸ்டேட் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, இந்தியன் வங்கி, கனரா வங்கி, ஆக்சிஸ் வங்கி, பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகிய 7 முன்னோடி வங்கிகள் அரசு ஊழியர்கள் தங்களது ஊதிய கணக்கினை பராமரித்து வரும் பட்சத்தில் எவ்வித கட்டணமுமின்றி வழங்கிட முன்வந்துள்ளன. மேலும் இந்த சலுகைகள் மட்டுமின்றி தனிநபர் வங்கிக் கடன், வீட்டுக்கடன், கல்வி கடன் ஆகியவற்றை அரசு அலுவலர்கள் பெறும்போது உரிய வட்டி சலுகைகளும் வழங்கிடவும் முன்வந்துள்ளன. இரண்டாவது அறிவிப்பு: நீலகிரி மாவட்டத்திற்கு இன்று 20ஆம் தேதி ஆரஞ்ச் அலர்ட். நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை வாய்ப்புள்ளதாக ஆரஞ்ச் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. மேலும் கோவை, ஈரோடு, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தருமபுரி, சேலம், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். மத்திய கிழக்கு அரபிக்கடலில் 22ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். கர்நாடக கடல் பகுதிக்கு அப்பால் 21ஆம் தேதி வாக்கில் வளிமண்டல கீழக்கு சுழற்சி உருவாகக்கூடும். தெற்கு அரபிக்கடல், மாலத்தீவு, குமரிக்கடல் பகுதிகளுக்கு தென்மேற்கு பருவமழை பரவியுள்ளது. மே மாதம் 28ஆம் தேதிக்கு பிறகு தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தென் தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும், கடலில் சூறாவளி காற்றானது 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை ஆய்வு மையம் அறிவுறுத்தியுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பில் தேர்வில் தேர்ச்சி பெறாத மற்றும் தேர்வு எழுதாத மாணவர்களுக்கு துணை தேர்வுக்கான அட்டவணையை தேர்வுத்துறை வெளியிட்டுள்ளது. துணை தேர்வுக்கு மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளிகள் மூலமாகவும், தனி தேர்வர்கள் அரசு தேர்வுகள் இயக்க சேவை மையங்களிலும் 22/5/2025 முதல் 4/6/2025 வரை விண்ணப்பிக்கலாம். 10ஆம் வகுப்பு தேர்வு மற்றும் பதிவு கட்டணமாக ரூ. 195 செலுத்த வேண்டும். ஏற்கனவே 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி தோல்வியடைந்தவர்களுக்கு தேர்வு கட்டணம் மற்றும் பதிவு கட்டணமாக ரூ. 155 செலுத்த வேண்டும். அதேபோல 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை முதல் முறையாக எழுதுபவர்களுக்கு தேர்வு மற்றும் பதிவு கட்டணமாக ரூ. 440 செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நான்காவது அறிவிப்பு: சட்டப்பேரவையில் ஆசிரியர்கள் தாங்கள் கற்பிக்கும் வகுப்புகளுக்கான பாடக்கருத்துக்களை அளந்து படிப்பதற்கும், அதற்குரிய கற்றல் கற்பித்தல் துணை கருவிகளை உருவாக்கும் வகையிலும் வரும் கல்வியாண்டு முதல் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு வகுப்பறை பயன்பாட்டுக்காக கைப்பிரதி பாடநூல்கள் வழங்கப்படும் என அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்தார். தற்போது அதற்கான அரசாணையும் வெளியிடப்பட்டும் உள்ளது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கு வகுப்பறை பயன்பாட்டுக்கான கைப்பிரதி பாடநூல்கள் வழங்க பள்ளி கல்வித்துறையும் அனுமதி வழங்கியுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: பொறியியல் கலந்தாய்வுக்கு கடந்த 13 நாட்களில் 1,99,669 பேர் விண்ணப்பம் செய்துள்ளனர். 1,30,238 பேர் கட்டணம் செலுத்தியும், 86,846 பேர் சான்றிதழ் பதிவேற்றம் செய்தும் விண்ணப்பித்துள்ளனர். தமிழ்நாட்டில் 2025 பொறியியல் படிப்புக்கான விண்ணப்ப பதிவானது மே மாதம் 7ஆம் தேதி தொடங்கியது. ஆறாவது அறிவிப்பு: நடப்பாண்டில் 1325 சரித்திர பதிவேடு குற்றவாளிகள் குண்டர் சட்டத்தின் கீழ் கைது. தமிழக காவல்துறை டிஜிபி தகவல் வெளியிட்டுள்ளார். மேலும் கடந்த 12 ஆண்டுகளை விட 2024இல் கொலை வழக்குகள் குறைந்துள்ளன எனவும் தமிழக காவல்துறை டிஜிபி தெரிவித்திருக்கிறார். குற்ற சம்பவங்களில் தொடர்புடையவர்களுக்கு அதிகபட்ச தண்டனைகள் பெற்றுத்தரப்படுகின்றன எனவும் கூறியிருக்கிறார். ஏழாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் மின் கட்டணத்தை 3.16% வரை உயர்த்த மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது. 2024ஆம் ஆண்டில் 4.83% மின் கட்டணத்தை உயர்த்தி மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்தது. இந்த நிலையில்தான் நடப்பாண்டு ஜூலை மாதத்திலும் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தமிழக மின்சார வாரியத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது. கடன், உற்பத்தி உள்ளிட்டவற்றை கணக்கில் எடுத்துக்கொண்டு நடப்பாண்டு 3.16% மின் கட்டணத்தை உயர்த்த பரிந்துரை அளித்தும் உள்ளது.
இருப்பினும் மின் கட்டணத்தை உயர்த்துவது என்பது அரசின் முடிவு என்பதால் முதல்வர் தான் இது குறித்து இறுதி முடிவை செய்வார் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். 8வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் சட்டப்பேரவை தேர்தலானது அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள நிலையில் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. 234 தொகுதிகளில் 5% மேற்பட்ட இடங்களில் போட்டியிடும் கட்சிகளுக்கு பொது சின்னம் வழங்கப்படும் எனவும் இதற்காக தேர்தல் நடக்கும் காலகட்டத்திலிருந்து 6 மாதத்திற்கு முன்பே தேர்தல் ஆணையத்தில் பொது சின்னத்திற்கு விண்ணப்பிக்கலாம் எனவும், அதாவது வரும் நவம்பர் 11ஆம் தேதி முதல் பொது சின்னம் கோரி விண்ணப்பிக்கலாம் என தெரிவித்துள்ளது. 9வது அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் சாலைகளின் ஓரங்களில் இருக்கக்கூடிய கிணறுகள் மற்றும் பள்ளங்கள் உள்ளிட்டவையில் பாதுகாப்பு இல்லாத இடங்களை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர்களுக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவு அளித்திருக்கிறார். தூத்துக்குடி சாத்தான்குளத்தில் நேற்று சாலையோரத்தில் இருந்த கிணற்றில் ஆம்னிவன் எதிர்பாராத விதமாக விழுந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்ததை அடுத்து தமிழ்நாடு அரசு இந்த அதிரடியான நடவடிக்கையை எடுத்துள்ளது. 10வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 18 பேருக்கு கொரோனா தொற்று. வீரியமில்லாத கொரோனா என்பதால் பொதுமக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சிங்கப்பூர், தாய்லாந்து நாடுகளில் கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வரும் சூழலில் தமிழ்நாட்டில் கொரோனா பரவல் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகிறது. 11வது அறிவிப்பு. துணிவு மற்றும் சாகச செயல் புரிந்த வீர பெண்மணிக்கு வழங்கப்படும் கல்பனா சாவ்லா விருதுக்கு வரும் 16ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. வீரதீர செயல் புரிந்த பெண் ஒருவருக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்க பரிசுடன் தங்க முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கம் விருந்தாளருக்கு வழங்கப்படும் எனவும் விண்ணப்பதாரர்கள் தமிழக அரசு விருதுகள் வழங்கும் இணையதளத்தில் award.tngov.in என்ற இணையதளத்தில் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் ஜூன் 16 வரை பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12வது அறிவிப்பு. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் ஒருங்கிணைந்த 5 ஆண்டு கால MA தமிழ் படிப்புக்கு விண்ணப்பிக்கலாம் என உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்ப படிவத்தையும் விளக்க உரையையும் ulagathamil.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். நேரிலும் பெற்றும் கொள்ளலாம். இந்த படிப்பில் சேரும் மாணவர்களின் தேர்வின் அடிப்படையில் 15 பேருக்கு மாதந்தோறும் 2000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். 13வது அறிவிப்பு. தமிழ்நாடு அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் மூலம் சென்னையில் 4 நாட்களுக்கு சினிமாட்டிக் ட்ரோன் இயக்க பயிற்சி வரும் 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வழங்கப்பட உள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் உடனடியாக பதிவு செய்து இந்த பயிற்சியில் கலந்து கொள்ளலாம். இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புபவர்கள் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம் என்றும், இந்த பயிற்சியில் கலந்து கொண்டு பயிற்சி பெறும் நபர்களுக்கு அரசு சான்றிதழ் வழங்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது. இந்த 13 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.